கஞ்சா கடத்தல வந்தலை மாதிரி எங்களை தட்டி தூக்குனாங்க. இது என்னமோ இவங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களா இல்ல இவங்களோட சொத்துல நாங்க போய் பங்கு கேட்டு வந்துடலாம். எங்களை அடிப்பாங்கன்னு தெரியாது. தார் ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பொம்பளை போலீஸ் வந்து எங்களை தூக்கி வீசுறாங்க. வீசிடுவாங்களா? வீசிருக்கலாம்லங்க. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு பல்லடம் அருகே இடுவாய் கிராமம் சின்னகாளிப்பாளையம் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் விவசாயம் நிறைந்த அப்பகுதியில் கழிவு குப்பைகளை கொட்டுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதோடு அப்பகுதி விவசாயம் பாதிக்கப்படும் என தொடர்ந்து 45 நாட்களுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பைகள் கொட்டப்படாது என மாநகராட்சி மேயர் உறுதி அளித்ததாக கூறப்படும் நிலையில் இன்று மாநகராட்சி குப்பை லாரிகள் குப்பை கொட்டுவதற்காக சென்ற நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பொதுமக்கள் அதனை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பை லாரிகளுக்கு பாதுகாப்பாக நூற்றுக்கணக்கான போலீசார் வந்திருந்த நிலையில் அவர்களின் காலில் பெண்கள் உட்பட பொதுமக்கள் விழுந்து கெஞ்சினர். பேச்சுவார்த்தைக்கு கூட கால அவகாசம் கொடுக்கப்படாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட பொதுமக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதில் பெண்கள் உட்பட வாலிபர்கள் சிலர் காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கான காவலர்கள் புடைசூழ மாநகராட்சியின் குப்பைகள் சின்னகாளிப்பாளையத்தில் கொட்டப்பட்டது. கைது செய்யப்பட்ட பொதுமக்களில் சிலரை நீதிமன்ற காவலில் அடைப்பதற்கான பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இப்ப நம்ம முதலமைச்சர் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறை கிட்ட நீங்க பொதுமக்கள் கிட்ட அனாவசியமா அநாகரிகமா நடந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்படி நடக்கலைங்க. எங்களை நாங்க என்னமோ கஞ்சா கடத்தல வந்தலை மாதிரி எங்களை தட்டி தூக்குனாங்க. இது என்னமோ இவங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களா இல்ல இவங்களோட சொத்துல நாங்க போய் பங்கு கேட்டு வந்துடலாம். எங்களோட பங்கு படுத்துலதானே எங்களுக்கு திருப்பி வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. பாதுகாவலரா வருவோம்னு சொல்லிட்டு படையெடுத்து அடிச்சாங்க பாருங்க. அது மனசாட்சியே இல்லைங்களா? அந்த பெண் போலீஸுக்குன்னா அந்த ஆண் போலீஸ் ஆறாக இருந்தாலும் தெரியுங்க. ஏங்க இப்படி எங்களை வன்முறைப்படுத்தினாங்க. எங்களை தகர சீட்டோட கொண்டு போய் அடிச்சாங்களே. எங்க கை வலிக்குதுங்க. எங்க குடும்பத்தை அவங்க பாக்குறாங்களா? சொல்லுங்க. நீங்களே இந்த பெண்மணி உருந்து கீழே தள்ளி விட்டு போட்டு சொல்றாங்க, சார் நாங்க தூக்கிக்கிறோம், நீங்க தள்ளுங்கன்னு சொல்றாங்க. சரி தூக்கிக்கோங்க சார் நான் சொல்றேன். சரி தள்ளிட்டு ஏன் நீங்க வாய் பேசுறீங்களே, உங்க வாரில நீங்க தூக்கிட்டு போக மாட்டீங்களான்னு கேக்குறாங்களே. அவங்க என்ன அதிகாரிங்க? அவங்க தள்ளுங்கம்மா நீங்க அந்த பக்கம் சொல்லிட்டாங்க. அவங்க எப்படிங்க அவங்க அப்படி பேசலாம்? சொல்லுங்க. எங்களுக்கு முன்னாள் நிக்கிற எங்க கணவன்மார்கள் எல்லாம், எங்க தம்பிமார்கள், எங்க மாமாமார்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சிட்டாங்களே. எங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானுங்க. 12 பேருக்கு மேல கேஸ் போட்டாங்களே. எங்களை ஊரையில கேஸ் போட்டுருக்க வேண்டியதானுங்க. அவங்க ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க பொதுமக்கள் கூட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு போலீஸுக்கு அதிகாரத்தை சொல்றாங்க. அவங்க அந்த அதிகாரத்துல இருக்கிறாங்களா இல்ல இவங்களுக்காக ஒரு அதிகாரத்தை கையில எடுத்துக்கிறாங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். நீங்க எந்த இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரிங்க, எந்த கமிஷனரா இருந்தாலும், எந்த மாநகராட்சி மேயரா இருந்தாலும் சரிங்க, எங்களை மன்னிப்பு கேளுன்னு சொல்றீங்க. நாங்க மன்னிப்பு கேட்கறோம். நீங்க குப்பை கொண்டு வர முடியாது உங்க குழந்தை மேல சத்தியமா சொல்றீங்க. பொய் சத்தியம் பண்ணிக்கிறீங்க. அந்த குழந்தைய கூட நீங்க ஒரு பாவ கடற்கரை கொண்டு தான் நீங்க விடுறீங்க சார். நீங்க ஒரு உண்மையான மனிதனா இருந்தா சொல்லுங்க சார். உங்களோட வீட்டு பிரச்சனை வந்ததுங்க சார் பேப்பர்ல. அப்ப நாங்க சொன்னோன்னு சொல்லி நீங்க பேப்பர் அழிச்சிருவீங்களா இல்ல பொதுமக்கள் கிட்ட நாங்க அப்படி இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுங்களா சார்? சொல்லுங்க. நாங்க அதையெல்லாம் உள்ள வச்சு பேசல. எங்களுக்கு குப்பை வேண்டாம். நாங்க உங்களை கேவலப்படுத்தணுங்கிற 2 இடத்துல எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. எங்களுக்கு போட்டி பொறாமை எதுவும் கிடையாது. எங்களோட இடத்துல எங்களுக்கு குப்பை வேண்டாம். நாங்க விவசாயத்தை நம்பி வாழறோம். நாங்க ஒரு மாட்டோட பால் கறந்து ஒரு உயிர் ஜீவனை இன்னொரு உயிர் கொடுத்து நாங்க எல்லாரும் அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு இந்த குப்பை கொண்டு வரதை இதோட கைவிடுங்க. இனி போராட்டம் வலுக்கு. நீங்க அப்படி கொட்டுறதா இருந்தா எங்களை எல்லாத்தையும் இந்த கொரோனாவில கொண்டு போய் மொத்தமா எல்லாத்தையும் உள்ள கொட்டி தள்ளி நாங்க வருங்க. அதே மாதிரி எங்களுக்கு தள்ளி இருங்க சார். நீங்க நாங்க அஞ்சு போனவங்களோ பயந்து போனவங்களோ கிடையாது. தள்ளி இருங்க. நம்ம எங்க ஒரு உட்காரன்னு சொல்றீங்களோ நாங்க அங்க உட்காந்துக்கிறோம். நீங்க எத்தனை அடி அடிப்பீங்களோ நாங்க அடியும் வாங்கிக்கிறோம். நீங்க உட்காருவீங்க. குப்பை கொண்டு வாங்க. இந்த லாரியோட லாரியா எங்களையும் வச்சிருங்க. இல்லைன்னா நாங்க லாரிக்கு தீ வச்சிருவோம். நீங்க பயந்துக்காதீங்க சார். நாங்க வைக்க மாட்டோம்னு நினைச்சுக்காதீங்க. ஊட்ட கூட தீ வைப்போம் முடிஞ்சா. நாங்க யார் பார்த்தாங்க
யார் வந்து பார்த்தாங்க? அது தவறா அது என்ன ஆச்சுன்னா பேசக்கூடாது. பெண்களை வந்து இல்ல பிரஸ் பெண்களை வந்து அவங்க தள்ளி பிடிச்சு நெஞ்சோட, நீங்க அந்த போட்டோவெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பெண் போலீஸ் நெஞ்சோட வச்சு அவங்க மார்பகத்தை நெஞ்சோட வச்சு அமுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம பக்கத்து வீட்டுல இருந்து சாணி கரைச்சிட்டு வந்தது உண்மை. அதெல்லாம் யாரும் இல்லைங்க. அது அவங்களோட அராஜகத்தோட உச்சபட்சம். இது இந்த அளவுக்கு வன்முறையே குறிப்பா சவுத் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கட்டுவழுத்து வர்றாருன்னு தெரியல. இல்ல 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 இவங்களை கட்டாப்புக்கு சொல்றதுக்கு வேண்டிதான் அவங்க சாணி பவுடர் கொண்டு வந்தாங்களோடையோ இதுக்கெல்லாம் இல்ல. உண்மையே வந்து எங்களை அடிப்பாங்கன்னு தெரியாது. தார் ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பொம்பளை போலீஸ் வந்து எங்களை தூக்கி வீசுறாங்க. வீசிடுவாங்களா? கும்படி மேல வீசி இருக்கலாம்லங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. எங்களை எல்லாம் தள்ளி அந்த பெண்மணி அடி விட்டணும்னு நீங்க தூக்கிட்டு போனோம்னு கை கட்டி அவங்க ஜாலியா நின்றுட்டு இருக்காங்க. எந்த ஒரு பதிலும் பேசாம. அப்ப அந்த இடத்துல அவங்க நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன சொல்றாங்க, நீங்க 100க்கு போன் பண்ணுங்க, நாங்க செக்கடல எந்த மூளை முடுக்குல இருந்தாலும் ஒவ்வொரு வீடு வீடா வந்து எழுதிட்டு போறாங்கல்ல சார். அந்த எழுதிட்டு போன சார்களா இங்க வந்து எங்களை ரோட்ல ஓட்டு முதிச்சாங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, புதுக்கா சொல்லுங்க. எல்லாம் வீடியோ உலகம் பூரா போகட்டும், ஒண்ணும் இல்லைங்க. அண்ணாமலை சார் ஐயா சொன்னாங்க, நான் உயிரே போனாலும் போய் வேணாம், நீங்க உயிரே போயிருந்தாலும் ஐயா வரப்ப எங்களோட உயிர் எல்லாம் போனாலும் பரவாயில்லைங்க. அதனால என்னங்க, நாங்க தியாகத்துக்காக இருக்கிறோங்க. தள்ளட்டு மகாராஷ்டிரா தள்ளட்டு முன்னாடி லாரி வேணாலும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இடுவாய் பகுதியிலே ஒரு கருப்பு தினமாக காவல்துறை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்தை நம்பி நேற்று வரை அந்த பகுதிக்கு குப்பை வராது என்ற உறுதிமொழி எல்லாம் மாண்புமிகு திருப்பூருடைய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் தனது குழந்தையின் மீது சத்தியம் செய்தெல்லாம் அந்த பொதுமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தும் கூட இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியுடைய குப்பைகளை 48 நாட்களுக்கு மேலாக போராடி வருபவர்கள் அந்த பகுதியிலே ஒரு அடக்குமுறையை, அதாவது காவல்துறையோடைய அராஜகத்தை பார்த்திருப்போம், ஆனா மிகப்பெரிய அடக்குமுறையை இன்னைக்கு காவல்துறை திருப்பூர் மாநகராட்சியுடைய குப்பைகளை கொட்டுவதற்காக இடுவாய் மக்கள் மீது திணித்திருப்பதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. ஏன்னா அந்த கிராமப்புற மக்கள் வாழ்கின்ற ஒரு அமைதியான பகுதி, விவசாயிகளும் பொதுமக்களும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியில் ஒரு குப்பை கொண்டு வர வேண்டான்னு கூறிய பிறகு காவல்துறையை வைத்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறையை வைத்து அந்த பொதுமக்களை, குறிப்பாக பெண்களை மிக மிக கொடுமையான முறையில் தாக்குதல் உள்ளாகி இருக்காங்க. நம்மோட அந்த பெண்மணிகள்லாம் கூட இருக்கிறாங்க, நேரடியா அந்த துன்பத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பூருடைய பெரிய ஜிஹெச்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி, ஒரு காவல்துறையுடைய அராஜகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பத்திரிகையாளர்கள் பார்க்க வேண்டும், பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி, அவங்களுக்கு அந்த கை வர்றதில்லைங்க, அவங்கள அந்த தகர சீட்டு வச்சு அடைச்சிருக்கிற இடத்துல நேரடியாக பெண் போலீசார் தள்ளி மண்டையில காயம் ஏற்பட்டு இன்னைக்கு அவங்க மயக்கமடைந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை கண்மொழிக்காம இருந்தாங்க. இப்பவும் எந்திரிச்சோன்னு அவங்களுக்கு தலைவலி மற்றும் அவங்க ஒரு 2 வார்த்தை பேசினாங்கன்னா வாமிட் வர ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணியும் என்று பார்க்காமல் காவல்துறை வன்மையாக மிக கொடூரமான முறையில், அதாவது ஒரு தீவிரவாதிகளையும் திருடனையும் கள்ளக்கடத்தல் பண்றவனையும் கஞ்சா விற்கிறவனையும் தாத்துற மாற பெண்களையும் விவசாயிகளையும் அந்த பகுதியில தாக்கி இருக்கிறதை மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதுவும் குறிப்பாக தெற்கு காவல்துறையோட ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள் மிக கடினமான முறையில பொதுமக்கள் கிட்ட நடந்திருக்காரு. எதுக்கு அவருக்கு இவ்வளவு கோபம்னு தெரியல. மாநகராட்சி நிர்வாகத்துக்கு மேல கோபப்பட வேண்டியவர் எதுக்கு பொதுமக்கள் மேல கோபப்பட்டாருன்னே தெரியல. மிக கொடூரமான தாக்குதலை அவர் மூலமா தான் அரங்கேற்றிருக்கிறார் சொல்றாங்க. பெண் போலீஸ், அதாவது மனிதாபிமானத்தோட செயல்பட வேண்டிய பெண் போலீஸ், இவங்களெல்லாம் என்னமோ ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகளை போல இன்னைக்கு கொடூரமான முறையில தாக்கி இருக்கிறதை பார்த்தா தமிழகத்துல அரசாங்கத்தோட ஆட்சி இருக்கா இல்ல காவல்துறையோட அராஜகமான ஆட்சி இருக்காங்கிறது தெரியலைங்க. அதே மாதிரி அவங்க சொல்ற ஒரே காரணம் நீதிமன்ற ஆணை இருக்குன்னு. இதே பல்வேறு விஷயங்கள்ல நீதிமன்ற ஆணையை மீறியவர்கள் தான் தமிழக அரசாங்கம். மேல்முறையீட்டு வழக்குகள் இருக்குன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துல கூட நடந்தது தெரியும். அதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த வழக்கோட மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வருகிற போது எதுக்காக இவ்வளவு அவசரமா இந்த 4 லோடு குப்பையை கொண்டு வந்து கொட்டணுங்கிறது தெரியல. பொதுமக்கள் மேல எதுக்காக இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை. இதுக்கு முழு காரணம் திமுக அரசாங்கத்துடைய காவல்துறையும் அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை திறனற்ற முறையில் நடத்தி கொண்டிருக்கிற மேயர் அவர்களும் தான். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அக்காயிட்ட கேளுங்க, எவ்வளவு பெரிய கொடூரமான தாக்குதலை அவங்க சந்திச்சாங்க வாழ்நாள் இல்லைங்கிறதே அவங்களுக்கு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்.
அதாவதுங்கன்னா அண்ணனே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட நாங்க இங்க பகுதிக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 53 நிமிடங்கள். இவங்க தான் சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்காங்க, பார்த்துக்கலாம். அந்த பேஷண்ட் வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு. விஜயாங்கிற அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி வந்து மயக்கம் போட்டு சொந்த வாகனத்துல காவல்துறை கிட்ட கேட்டப்ப கூட, நீங்களே வாகனம் வச்சு கூட்டிட்டு போங்க, இத்தனை நியாயம் பேசுறீங்கல்ல, குப்பை கொண்டு வரக்கூடாதுன்னு போலீஸ் எதிர்த்து நியாயம் பேசுறீங்கல்ல, வேணா தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா இப்படியே கிடக்கட்டுன்னு அதிகாரி பேசியிருக்காரு. இதெல்லாம் நான் ஏதோ மிகைப்படுத்தி அரசியலுக்கு வேண்டி சொல்ல, அந்த அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லித்தான் சொந்த வாகனத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் ஒரு எமர்ஜென்சில வச்சு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம இன்னொரு எமர்ஜென்சிக்கு மாத்தினா அங்க போய் மருத்துவரை கேட்டா, அங்கிருந்து இப்பதானே வந்தாங்க, இவங்களை பத்தி எனக்கு இப்பதான் தெரியும், அலட்சியமா மருத்துவர் பதில் சொல்றாரு. ஆர்வமாக கீழே போனா ஆர்வமாக கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்தாராமா, அதனால பேச முடியாதுன்னு கட் பண்றாரு. அப்புறம் மருத்துவத்துறை ஒரு அதிகாரியை சந்திச்சு அவங்களோட நிலைமையை எடுத்து கூறிய பிறகு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி மயக்கம் போட்டு தலையில் அடிபட்டு வந்தவங்களுக்கே இந்த மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா எவ்வளவு கேவலமான நிலைமையில நடந்துட்டு. இதுக்கு வேற திராவிட மாடல் அரசு பெருமையா சொல்லிக்கிட்டு, நம்ம மா சுப்பிரமணிய ஐயா வேற மருத்துவமனைக்கு போனீங்கன்னா 10 நிமிடத்துல ட்ரீட்மெண்ட் கிடைக்குன்னு சொல்றாரு. இங்க வந்து பார்த்தாதான் உண்மையான நிலவரம் தெரியுது. இன்னும் அந்த பெண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல. இப்பதான் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அவங்க மயக்க வருதுங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. தலையை எந்திரிச்சே உட்கார முடியலைங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.